ஹாய் மக்களே, நாங்கள் வந்து கோயில் கொடைக்கு கிளம்பிட்டுருக்கோம். அதுக்காக நான் வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். என் பிள்ளைக்கு எனக்கு வந்து பொட்டு, சடமாட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ஷர்ட் வாங்கியிருக்கு. நானும் சரி இவளுக்கு ஒரு ஷர்ட் வாங்குகிறோம், நம்மளுக்கு ஒரு சுடிதார் வாங்கி தருவோம்னு பார்க்கேன். ஒன்றும் வணக்கம் இல்லை மக்களே. நான் தான் செலெக்ஷன் பண்ணேன். அவைய கலருக்கு நல்லா தான் இருக்கும். அதில் கீழே ஒரு மாதிரி பூ போட்ட பிரிண்ட் மாதிரி வந்திருக்கு பார்த்துக்கோங்க, ஒரு சூரியன் மாதிரி. சரி எல்லோரும் புதுசு புதுசாக மாடலாக போடுறாங்க, இவையெல்லாம் போட்டு போயிட்டு போகிறாங்கன்னு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கோயில் கொடைக்கு பற்றியெல்லாம் அதனால் ஒரு பெனியன். இது ஒன்று இருக்கா இல்லை 2 இருக்கா? உள்ள 2 பெனியனா. அதுக்கப்புறம் என் பையனுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் வந்து இந்த பக்கெட் வந்து நாங்கள் துணி எடுத்ததுக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு. நீங்கள் நினைக்கலாம் துணி எடுக்க போனியா இல்லைன்னா பக்கெட்டு வாங்க போனியான்ட்டு. 1000 ரூபாய்க்கு துணி எடுத்தால் பக்கெட்டுன்னால அதனால் சரின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். அதாவது எங்கள் அம்மா வந்து என் தம்பிக்கு எடுத்தாவ துணி கோயில் கொடைக்கு. அப்புறம் என் தங்கச்சி வந்து என் தங்கச்சி பையனுக்கு எடுத்தா. அப்புறம் இது இது எல்லா இதையும் சேர்த்து ஒரு பக்கெட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து வளையல் இது தான் நிறைய வாங்கியிருக்கேன், பொட்டு தான் நிறைய வாங்கியிருக்கேன். வெரைட்டியாக ஒரு 5 கணம் பொட்டு 10 ரூபா தான். இது எல்லாமே அட்டை வந்து 10 ரூபா தான். இது ஒரு மாடல். நான் இந்த மாதிரியில் ஒரு மாடல். அப்புறம் குட்டியாக இது என் பொண்ணுக்கு கல் வச்ச மாடல். அப்புறம் இது கோபி பொட்டு மாதிரி இது ஒரு மாடல். என்ன இருக்குது, ஒரு மாடல் மிஸ் ஆகுது. எல்லாமே 10 ரூபா தான், அதனால் வாங்கினேன். இது வந்து என் தலைக்கு மாட்டுறது கிளிப்பு பார்த்துக்கோங்க. இது 40 ரூபாயா. இந்த ஸ்டோன் வச்சு நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் வந்து என் பிள்ளையும் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவா பற்றியில், அதனால் 40 ரூபாய்க்கு இது ஒரு அட்டை வாங்கிட்டு வந்தேன். எல்லாமே காலி ஆகிட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் என் பொண்ணுக்கு வந்து ரிப்பன் கெட்டுவா, இருந்தாலும் முடி கலையாமல் இருக்க ஃபஸ்ட்டு பேண்டு போட்டுட்டு தான் கெட்டுவேன். அதனால் ஒரு பேண்டு இது வந்து 50 ரூபா பார்த்துக்கோங்க. இவனுக்கு பொறாமையே பாருங்க மக்கள். உனக்கு என்ன ட்ரெஸ்ஸு அதான் இருக்குல்ல, இருக்கிறத முதல்ல போட்டுக்கலி. எல்லாம் என் அவளுக்கு தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் மாட்டுறதுக்கு கிளிப் வாங்கியிருக்கேன். இது வந்து 20 ரூபா. எல்லாத்தையும் மாட்டு, அதுக்குள்ளே பேண்டை உடச்சிட்டான். எல்லாத்தையும் மாட்டி வை, எல்லாத்தையும் அதுக்குள்ளே மாட்டு. அவள் போயிட்டா பார்த்துக்கோங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு. இது வந்து அவளுக்கு கோயில் கொடைக்கு வந்து இப்போ மாட்டுறதுக்கு கிளிப்பு, பூ போட்ட கிளிப்பு நல்லா இருக்குது. ஏன் உனக்கு போகிறாம? இது வந்து அவளுக்கு கோயில் கொடைக்கு போடுறதுக்கு வளையல் பார்த்துக்கோங்க. இது வந்து 100 ரூபான்னு வாங்கினேன். 4 வளையல் 100 ரூபா. நல்லா இருக்கா? கிளியராக தெரிய மாட்டேங்க பார்த்துக்கோங்க. என்ன இது கிளியராக படம் எடுக்க மாட்டேங்க, எப்படியோ ஒரு டிசைன் பார்த்துக்கோங்க. அப்புறம் இது வந்து எங்கள் ஊரில் வந்து திங்கக்கிழமை வந்து முளைப்பாரி எடுப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் வச்சுருக்கா, அதுக்கு மாட்டுறதுக்கு தான். இந்த கிளிப் ரேட்டு வந்து 20 ரூபா. 20 ரூபாய்க்கு அழகாக இருக்குல்ல? அழகாவே இல்லை மக்களே, எதுவுமே அழகாவே இல்லை. உனக்கு என்ன போறாம? அது அப்பாவுக்கு. உனக்கு புதுசாக ஒரு சட்டை இருக்குது, அதை வச்சு மாட்டிக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி வளையம் போடணும்னு ஆசை பார்த்துக்கோங்க. இந்த வளையம் கம்மல் இது பார்த்துக்கோங்க. இது வந்து வளையம் கம்மல், இது ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வருது. இது வந்து வாங்கினேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேயே வளையம் போடணும்னு ஆசை. ஆனால் காதில் கொஞ்சம் ஓட்டை வந்து பெருசாகி போச்சு பார்த்துக்கோங்க. அதனால் வந்து ரொம்பலாம் பெருசாக இருக்காது. எனக்கு என்னமோ இதெல்லாம் போட்டால் அந்த ஹோல்ஸ் வந்து தெரியுமோ அப்படிங்கிற மாதிரி தான். அதனால் வந்து
என்னால் எது போட முடியல அது என் பிள்ளை போடணுன்ட்டு ஆசைப்படுவேன். அதனால் இது வாங்கியிருக்கேன், அதை போட்டு விடணும். அப்புறம் இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி கம்மல் போட்டிருப்பா பார்த்துக்கோங்க, ஒரு ஃப்ளவருக்குள்ளே ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி. இதுவும் வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி பீட் இது வச்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. இது வந்து 35 ரூபா அந்த கம்மல். இது கம்மல் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃப்ளவர், இதுவுமே அவளுக்கு தான். இது வந்து எவ்வளோ 50 ரூபா போட்டிருக்கு மக்களே. இந்த ஃப்ளவர் கம்மல் ஒன்று வாங்கியிருக்கேன். அவ்வளோதான், எல்லாம் என் அவளுக்கு தான் வாங்கியிருப்பேன். அதனால் இது வந்து ஒரே கடையில் வாங்கினனால ஒரு பக்கெட்டும் ஃப்ரீயாக கிடச்சிட்டு திமுறை பாருங்க அவனுக்கு மாட்டிட்டான். இவ்வளோ தான். இன்னும் வந்து அவங்க என் மூஞ்சில் ஏதாவது உங்களுக்கு தெரியும், ஐப்ரோ வேறு எடுத்திருக்கேன். இந்த கண்ணில் எவ்வளோ கருவலைன்னு தெரியுது பாருங்க. என்ன செய்ய, ஒரு நாமளே ரசிக்கணும்ல, அதனால தான் நானே சொல்லிக்கிறேன் அழகாக இருந்தேன்னு. இப்போ வந்து நோயினால் இப்படி ஆயிடுது. இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் நினச்சி கவலைப்படக்கூடாது. ஊருக்கு ரெடி ஆகலான்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன். இல்லை இருக்குல்ல துணி சும்மா. ஐப்ரோ எடுத்து பார்த்தேன். ஏற்கனவே ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாவ ஐப்ரோ எடுக்காதீங்க, நீங்கள் இப்படி நார்மலாக இருந்தாலே நல்லா தான் இருக்குன்ட்டு. என் தங்கச்சி எல்லாருமே போய் ஐப்ரோ எடுக்க பக்கத்து பார்த்துக்கோங்க. அதனால் எனக்கு ஒரு ஆசை. அவள் ஐப்ரோ எடுக்கிற பிள்ளை என்ன சொல்லுது, உங்கள் முடியல கொஞ்சம் சைஸ் பண்ணுங்கன்னு என் தங்கச்சி சொன்னாலா. அதுக்கு அந்த பிள்ளை சொல்லுது, இந்த அக்காவுக்கு முடியே இல்லை, எங்கிட்டு போய் சைஸ் பண்ண அப்படின்னு கேவலப்படுத்தி விட்டுட்டா. சரி பரவாயில்ல ஏம்மா, நீ எடுத்ததே போதும் விடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நானுமே. இனி வந்து கிளம்புறோம் நாங்கள். இன்றைக்கி கிடையாது, திங்கக்கிழமை காலையில்.